ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் வயலுக்கு வந்திருக்கேன். சரியான வெயிலுங்க, வேர்த்து கொட்டுது. நான் என்ன செய்ய? பயங்கரமான வெயில், வேர்த்து கொட்டுது. அப்புறம் நம்ம நான் பேசுகிற டாப்பிக்கே 10th ஏன் ஃபெயில் ஆனேன், அந்த டாப்பிக் தான் நான் பேசுகிற டாப்பிக். ஏன் ஃபெயில் ஆனேன் அப்படின்னா, பொண்ணு அழைப்பு முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு, மறுநாள் தாலி கட்டி முடிஞ்சு, ஃபோட்டோலாம் எடுக்கலைங்க. ஃபோட்டோ ஏன் எடுக்கலைன்னா, அவருக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அதனால் நான் அவங்க ஃபோட்டோ எடுக்கலை. எங்கள் தாத்தா எடுக்க தான் சொன்னார். ஆனால் வேணாம், ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்லிட்டார். நான் என்ன செய்ய, அழுது மூஞ்சியும் வயிறும் உப்பி போனது தான் மிச்சம். சரிங்களா? தாலி கட்டியாச்சு, 10 ஆச்சுங்க, 10 ஆச்சுங்க, 11 ஆச்சுங்க. ஒரு ஆளை தேடுறாங்க, முக்கியமான ஆளை காணோம். முக்கியமான ஆளை காணோம்னா யாரை காணோம்? என்னையத்தான் காணோம். நான் ஓடி போயிட்டேன். எப்படி ஓடி போனேன்னு தெரியுங்களா? ஜடபில்லை, பட்டு சாரி, கூரை புடவை, எல்லாம் நகை ஃபுல்லாக. அப்போ வந்து விளையாட்டு பிள்ளை தானேங்க. அப்போ வந்து எல்லாத்தையும் அவுத்து எல்லாத்தையும் சுருட்டி, பாத்ரூம், மணமகள் பாத்ரூம் இருக்கும்ல, அப்போ வந்து அந்த மணமகள் பாத்ரூம் பக்கத்தில் செவுரு வந்து சின்னதாக கட்டியிருந்தாங்க. உள்ளூரில் தான் கல்யாணம், சின்னதாக கட்டியிருந்தாங்க. அப்படியே என்ன பண்ண, சுருட்டி பாத்ரூமில் எல்லாத்தையும் ஜடபில் பிச்சு கிச்சு எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பாத்ரூமில் வச்சுட்டு, யூனிஃபார்ம் மாட்டிக்கின்னு ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலு எந்த ஊரில்? எங்கள் ஊரில் தான் ஸ்கூலு. சத்திரத்துக்கும் அதுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் போயிட்டேன். இந்த கல்யாணம் பண்ணால் எனக்கு தெரியலங்க. அப்போ சின்ன பிள்ளைல, அப்போ தெரியல. இப்போ நிறைய பேர் பார்த்தா மடியில் கட்டிட்டு போவாங்க. மடியில் முந்தானியில் என்னமோ வச்சு கட்டிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இந்த நவதானியெலாம் இருக்குல்ல, நவதானியம், அந்த நவதானியத்தை மடியில் கட்டி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். நான் சாப்பிட போகிறேன்ட்டு போனேன் பார்த்தீங்களா? சாப்பிட போகிறேன்ட்டு போனேன், பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு வந்தேன் பாரு. அவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். லாஸ்ட் எக்ஸாமுங்க. ஒரு 35 மார்க் எடுத்தால் கூட ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்க. எப்படா இவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போகிறது அப்படின்னு பார்த்தேன். பார்த்துட்டு செமத்திய வேக்கடாக இருக்குதுங்க, மண்ணை தூக்கிட்டு போகிறதுன்னு பார்த்துட்டு என்ன செஞ்சேன், எஸ் ஆகிட்டு போய் ஸ்கூல் கேட்டில் போய் நின்ட்டேன். கிளர்க் அண்ணன் வாசலில் உட்காந்தாரு. என்ன மாதிரி, என்ன நல்லா தெரியும் அவருக்கு. என்ன மாதிரி கல்யாணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, நீ என்ன வந்திருக்க, ஐயோ எதனா பிரச்சனை ஆகிருப்போது, போப்பா அப்படின்னு சொன்னார். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இந்த எப்போ 11 ஆயிடுச்சு, அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு இப்போ சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன். அப்போலாம் அழுதேன், தேம்பி அழுதேன். ஒரு படிக்காத பிள்ளையா இருந்து இவங்க எதனா இது மாதிரி பண்ணாங்கன்னா பிரச்சனைகளை நல்லா படிப்பேங்க. நானும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, அவளும் நானும் போட்டி போட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுப்போம். அப்படி இருந்த பிள்ளைய நாசம் பண்ணி அந்த ஒரு வருஷம் படிப்பையே நாசம் பண்ணி, இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த தவறை வந்து இந்த வீடியோ பார்க்குற பெற்றோர்களோ பிள்ளைங்களோ அது அடுத்த தலைமுறையோ இந்த தவறை வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. இதனால் ஒரு தவறுனால மொத்த என் லைஃபே வேஸ்ட்டாக போச்சு. சரிங்களா? லைஃபே வேஸ்ட்டாக போச்சு. எங்கள் அப்பா வந்து சொன்ன ஒரே ஒரு காரணம், நீ கல்யாணம் வேணான்னு சொல்கிற அப்படின்னா அப்போ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சுங்க. லவ்னா எனக்கு என்னன்னு தெரியாது. நான் ஜாலியாக சுற்றுறாள், பனின்னு டவுசர் மாட்டிக்கின்னு தான் சுற்றுவேன். நமக்கு அந்த லவ்வு ஆனால் லவ் லெட்ரு எனக்கு வரும், அதை வாங்கி போய் எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன். எங்கள் அப்பா, லவ் லெட்டரே அவனுக்கு எழுத தெரில, அவன் லவ் பண்ணி என்ன பண்ண போகிறான். எங்கள் அப்பா அதை கண்டுக்க மாட்டார். ஆனால் எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லி ஒத்துக்கல. அப்போ கூட அப்பாவை காப்பாற்றணுமே, அப்பா மரியாதை காப்பாற்றணுமே, பத்திரிக்கை பூரா கொடுத்துட்டாங்க, ஊர் பூரா பத்திரிக்கை கொடுத்தாச்சு. அப்பாவை காப்பாற்றணுமேன்ற
ஒரு இதுவில் தாங்க நான் இது மாதிரி ஒத்துக்கிட்டேன். என்ன செஞ்சேன், கிளர்க் அண்ணங்கிட்ட போய் கெஞ்சினேன். கெஞ்சிட்டு அவர் சரிப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி திறந்து விட்டார். திறந்து விட்டா உள்ளே போக முடியுதா? அவர் இருக்கார் ஸ்குவாடு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் பூரா வர வச்சுட்டாரு. வர வச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, கரெக்டாக 11:45 ஆயிடுச்சிங்க. 11:45 ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியே சொல்லி உள்ளே உட்கார வச்சாங்க. இதுக்குள்ளே அங்கே பொண்ணை காணோம், மணப்பொண்ணை காணோம். சத்திரத்தில் தேடுறாங்க, எங்கள் மண்டபத்தில் தேடுறாங்க. மண்டபத்தில் தேடிட்டு எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரியும் நான் எங்கே போயிருப்பேன்னு. ஆனால் என்னை தாலி கட்டினார் பார்த்தீங்களா, அவர் இப்போ உயிரோடு இல்லை. உயிரோடு அவர் என்னென்ன என்னை சித்திரவதை பண்ணவரோ நிறைய அனுபவிச்சுட்டேங்க அவர்கிட்ட. இங்கே காயம் இருக்கும் பாரு, இங்கே காயம் இருக்கும், மண்டையில் காயம் இருக்கும், முடி பாரு, நான் கொண்டை தான் போடுவேன். அவன் என்னை ஏமாற்றி மொட்டை அடித்து விட்ருவாங்க, ஓயாமல் மொட்டை அடித்து விடுவாங்க. இந்த முடி தானடி உனக்கு அழகாக இருக்குது அப்படின்னு மொட்டை அடித்து விடுவான். எங்கள் அம்மாகிட்ட எவ்வளோ சொன்னேங்க, எங்கள் அம்மா கேட்கல. எங்கள் அம்மாவும் இல்லை, இப்போ எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் தாத்தாவும் இல்லை, ஆயாவும் இல்லை, யாரும் இல்லை. சரிங்க, கதைக்கு வரேன். போயிட்டு உக்காந்து எழுதினேன். பதட்டத்தில் என்னங்க எழுத வருது, சோஷியல் சயின்ஸ் தான், கதையாக அடித்து தள்ளலாம். ஆனால் பதட்டத்தில் எழுத வருதா? மணி 1 ஆயிடுச்சுங்க. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் எழுதினேன். பயங்கர டென்ஷனு, ப்ரெஷரு, பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. தெரிஞ்ச வரைக்கும் எழுதினோன்னே லாஸ்ட் எக்ஸாமில். அதுக்கப்புறம் யாரையும் பார்க்க முடியாது. லாஸ்ட் எக்ஸாமில் யாரும் பார்க்க முடியாது. ஸ்கூல் லைஃபு ஒரு பெஸ்ட்டு லைஃபுங்க. அதை யாரும் இழக்காதீங்க, யூஸ் பண்ணிக்கங்க. பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாம் இந்த இங்க் இருக்குல்ல, இங்க்கு பெண்ணில் ஊற்றி வாழைச்சாறு இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க கூட, அது அந்த ஒரு நாள் தாங்க நான் சந்தோஷமாக இருந்து வந்தது. வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அந்த ஒரு நாள் தாங்க என் சந்தோஷம் அன்னையோட போயிடுச்சுங்க. யாருக்கிட்டையும் என் பிரச்சனையை சொல்ல முடியல, யாரும் கேட்குற அளவுக்கு தயாராகவும் இல்லை. என்னை கொண்டு போய் பாழங்கணத்தில் தள்ளிட்டாங்க. என்னை எங்கள் அப்பா என்னை பார்க்குறப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்குள்ளே. இங்க்கு வாழைச்சாறு எல்லாம் சட்டையில் ஒரு நாள் தாங்க நான் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டே இல்லை. சரிங்க, மீதி கதையை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். நம்மளுடைய லைஃப் ஒவ்வொரு நாளும் எபிசோடு தாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொன்றும் எபிசோடு தாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க, ஒரு கைத்தொழிலை கற்றுக் கொடுக்க வைங்க. யாரையுமே நம்பாதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.